ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரோஸ் வாட்டர் எப்படி வீட்லேயே தயாரிக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தாங்க இது. நம்ம வீடுகள்லேயே கூட வளர்ப்போம். இதனோட பெனிஃபிட்ஸ் தெரியாமலே சும்மா அழகுக்காக வளர்த்துட்ருப்போம். இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். கண்டினியூஸாக ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிகிட்டே வர்றப்போ அது நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கரெக்ட் லெவலில் வச்சுக்குதுங்க. அண்ட் ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நார்மலில் வச்சுக்குது. ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் சிவப்பு புள்ளிகள் இல்லை மறு தழும்பு இதெல்லாம் சரியாகிறதுக்கும் இது நல்ல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கிளென்சராகவும் டோனராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் செல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் ஆகுது. ஒரு சிலருக்கு கண்ணு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் மறையிறதுக்கு இதை டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அரோமா தெரப்பியில் ஹெட்டேக் சரி பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதை இப்போ வீட்டில் எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷாசாஸ் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆகிறப்போ ஒரு 50 grams அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுவோம். நீங்கள் கடையிலேருந்து ரோஸ் பெட்டல்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு 3-4 times நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அப்போ தான் அது மேலே உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் மட்டுமே ஜஸ்ட் அலசிட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டெய்லி இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். நம்மளாலேயே நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்படி நம்ம கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறத ஒரு 15 to 20 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்படி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ரோஸ் பெட்டல்ஸில். அதோட கலர் எல்லாமே உங்களுக்கு கலர் அண்ட் அரோமா நமக்கு வாட்டரில் இறங்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதை பாதியும் அதுலேயே நம்ம ட்ரை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரை ஆனதை பாதியும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல் ஆல்மோஸ்ட் ஒயிட் ஆயிடுச்சு. நல்லாவே கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கலர் ஏறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், இது ஒன்ஸ் வாட்டர் பாயில் ஆனதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தான் ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ணணும். இப்போவே நான் இதை ஃபில்டர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக ரோஸ் வாட்டர் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டாம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபில்டர் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த வாட்டர் கலர் எவ்வளோ டார்க்கன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதோட அரோமா அண்ட் கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கி சூப்பரான ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கடையில் வாங்கின ரோஸ் வாட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் ஒயிட்டாக இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோஸ் எசென்சியல் ஆயில் இருக்குது இல்லையா, அது ஒரு ட்ராப் விட்டு வெறும் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. நமக்கு பார்க்க ஸ்மெல் ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லாக இருக்கும், பட் கலர் கிடைக்காது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டரை நான் ஐஸ் ட்ரேயில் போட்டு வைக்கிறேன். இது ஐஸ் க்யூப்ஸாக மாறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மசாஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை வாட்டராகவே நீங்கள் ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து அப்ளை பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாசாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.